வழக்கு விசாரணையானது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கடந்த 17ஆம் தேதி நீதிபதி AM பஷீர் வந்து அந்த குற்றவாளிகளான கிரீஷ்மா மற்றும் அவரது தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோர் இந்த கொலையை செய்ததாகவும் அதற்கு உடந்தையாக நிர்மல்குமார் இருந்ததாகவும் தீர்ப்பளித்தார். இவர்கள் இருவர் குற்றவாளிகள் தீர்ப்பளித்தார். மேலும் 18ஆம் தேதி இவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 18ஆம் தேதி இவர்களுடைய தரப்பு வாதங்களை கேட்டிருந்தார். அதாவது கிரீஷ்மா வந்து தான் 24 வயது பெண் என்றும் தான் படிப்பில் சுட்டி என்றும் இதனால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதே நேரத்தில் ஷாரோன் தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவர் வந்து கொடூர குணம் கொண்டவர் என்றும் இந்த கொலையை வந்து ஒரு முறை மட்டும் செய்யவில்லை, பல முறை, அதாவது ஷாரோனை வந்து பல முறை கொலை செய்வதற்காக முயன்றுதான் இந்த கொலையை ஏற்படுத்தியுள்ளார். ஆகையால் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர். இதனையடுத்து இன்று, அதாவது 20ஆம் தேதி காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி AM பஷீர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் காலை 11 மணிக்கு நீதிபதி AM பஷீர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார். மேலும் குற்றவாளிகளான கிரீஷ்மா மற்றும் தாய்மாமன் நிர்மல்குமார் ஆகியோரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து நீதிபதியானது 586 பக்கங்கள் கொண்ட இந்த தீர்ப்பை வந்து வாசிக்க துவங்கினார். இதில் அதாவது கிரீஷ்மா தரப்பில் வைக்கப்பட்டிருந்த வாதங்கள் அனைத்தையும் அவர் நிராகரித்திருந்தார். ஏனென்றால் ஷாரோனும் இதே வயது கொண்ட ஒரு